புதுச்சேரியில் கோடிக்கணக்கில் நடக்கும் சைபர் குற்றங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு சைபர் குற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், போலி ஆன்லைன் ட்ரேட் ஆப்பை நம்பி 1,13,00,000 ரூபாய் இழந்த இளைஞர். வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை அடுத்து இது உண்மையான ட்ரேடிங் ஆப் தான் என நம்பி கடந்த நாட்களில் அவர்கள் சொன்ன ஆப்பில் பணத்தை அனுப்பி 1,13,00,000 ரூபாயை இழந்த மதகடிப்பட்டு வாலிபர். பேஸ்புக்கில் நட்பாக பழகி உங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனுப்புகிறேன் என்று சொல்லி அது இந்தியாவிற்கு வரும்பொழுது வரி கட்ட வேண்டும் என 41,700 ரூபாய் இழந்த புதுச்சேரி வாலிபர். உங்களுடைய கொரியரில் போதைப்பொருள் சென்றுள்ளது என மிரட்டி பணம் பறிக்க முயன்ற நபர் ஏற்கனவே போலீஸ் அனுப்பிய விழிப்புணர்வு வீடியோவை கடந்த வாரம் பார்த்து தெரிந்து கொண்டுதான் இணையவழி மோசடிக்காரர்கள் வேலை என உணர்ந்து அதிலிருந்து தப்பித்தார். குறைந்த விலையில் லோன் வாங்கி கொடுக்கிறேன் என கூறி இணைய வழியில் வந்த விளம்பரத்தை நம்பி அவர்கள் கேட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் 8,950 அனுப்பி லோன் கிடைக்காமல் ஏமாந்த நபர். இணைய வழியில் பெரும்பாலும் பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கவே முயற்சி செய்கின்றனர். ஆகவே இணைய வழியில் வருகின்ற எதையும் நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கை செய்கின்றது.